ஹாய் ஆல், வணக்கம். விரைவில் தீபாவளி. வெடிக்கிற வெடி, வெடிக்காத வெடி, 2 கேட்டகரி இருக்குது. இந்த வெடிக்கிற வெடி கேட்டகரி பார்த்திங்கன்னா, ஒரு டஃப் இந்தியன் மிலிட்ரி ஃபோர்ஸ் மாதிரி இந்த டம்மி துப்பாக்கி, இந்த ஓலை வெடி, பொட்டு வெடி அப்படின்னு ஆரம்பித்து அணுகுண்டு வரை முடியும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சாது வெடி. இந்த சாது வெடி கேட்டகரி கம்பி மத்தாப்பு, ஷாட்டை, தரச்சக்கரம், அப்புறம் கும்பம்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. இந்த ஃப்ளவர் பாட்டை பிற பகுதிகளில் எப்படி சொல்லுவாங்க தெரியாது. அதெல்லாம் இந்த சாது கேட்டகரி. இந்த சாது கேட்டகரி சைடுனா எந்திரமா ரொம்ப சேட்டை கிடையாது, தீக்காயங்கள் கிடையாது. எப்போவாது ரேராக ஏதாவது இந்த மாதிரி ஃபயர் ஆக்சிடென்ட் ஆனால் உண்டு, மோஸ்ட்லி நடக்காது. அதனால் நான் சாது சைடு. இந்த சாது சைடு பார்த்திங்கன்னா இந்த டஃப் சைடு இருக்க இந்த வெடிக்கிற வெடிகள் அவங்க மத்தியில் அப்படியே கொஞ்சம் மெதுவாக தான் போகும். எப்படி போகும்னா, ஒரு கையில் ஒரு கம்பி மத்தாப்பு வச்சுக்குவோம், வாசலில் ஒரு விளக்கு ஏற்றிருப்பாங்க, அதில் அந்த கம்பி மத்தாப்பு காமிக்க அது வண்ணமயமாக அப்படியே எரிய அதை அப்படியே எடுத்துன்னு வருவான். கையில் எடுத்துன்னு இந்த கும்பம், இந்த ஃப்ளவர் பாட் இருக்கு, அதில் வச்சா மெதுவாக அப்படியே வானத்தை நோக்கி போகும். எப்படி போகும்னா, பூக்களை வாரி இறைச்சா எப்படி இருக்கும் அது மாதிரி தீப்பொறிகளை அமைதியாக வாரி இறைச்சிட்டு யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் விழுந்துடும். உங்கள் வாசலை அழகாக்குவது இது. அப்படியே பார்த்திங்கன்னா, இந்த தரச்சக்கரம் ஒரு விஷ்ணு சக்கரம் மாதிரி. நமக்கு இந்த விஷ்ணு சக்கரம்ங்கிறது இந்த ஒரு பிம்பமாக பார்த்துருப்போம், ஒரு உருவத்தில் பார்த்துருப்போம். இதை தரையில் ஒரு ஒளிமயமாக சக்கரமாக இருந்தால் எப்படி இருக்கும், கண்கொள்ளா காட்சி. இது இரவு நேரத்தில் பார்க்கணும். எப்படின்னா, ஒரு தெருக்களின் இந்த முனையிலேருந்து அந்த முனையில் ஒரு 7-8 தரச்சக்கரம், ஒரு 7-8 கும்பங்கள் வரிசையாக இருக்க, ஒரு கும்பத்துக்கே இந்த எஃபெக்ட். இப்போ 7-8 இருந்தால் அப்படியே அந்த பூக்களை வாரி இறைச்சா எவ்வளோ எஃபெக்ட்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அது ஒரு பூந்தோட்டமாக ஆனால் எப்படி இருக்கும், தீப்பொறிகளின் அழகான பூந்தோட்டமாக இருந்தால் எப்படி இருக்கும், அப்படி ஒரு எஃபெக்ட். அதனால் இந்த தீபாவளிங்கிற ஒரு அழகிய கொள்ளை அழகியாக ஆக்கிறது இந்த விஷ்ணு சக்கரம், இந்த தரச்சக்கரம் இருக்கு, இதுவும் இந்த கும்பமும் தான். அதனால் இதோட பங்கு தீபாவளி மறக்கக்கூடாது. தீபாவளியின் முக்கிய விருந்தினன் இந்த 2 பேரும். நன்றி.